Hey friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஆர்வத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வருமா இல்ல வந்து செகண்ட் ரவுண்டோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட்டாவே இருக்கு. இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க 5 இயர் பிஎல்எல்பி ஹானர்ஸ்க்கும் சரி இல்ல 5 இயர் பிஎல்எல்பி அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் நீங்க அப்ளை பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் தான் இதுல வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த தேர்ட் ரவுண்ட் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 99% அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும். பட் வந்து ஹானஸ் சோயில பொறுத்த வரைக்கும் வந்து தேர்ட் ரவுண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன் ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னமும் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சோயில் இன்னும் வந்து சீட் வந்து அலாட் ஆகாம தான் இருக்கு. அப்ப ஏன் வந்து அலாட் ஆகல அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது. அந்த இடத்துல சீட் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் சோயில பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா காம்படிஷன் அங்கேயும் அதிகமா தான் இருக்கு. அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் காம்படிஷன் வந்து அதிகமா தான் இருக்கு. நம்ம என்னதான் இப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டாங்க. நம்ம இந்த எல்எல்பிக்குள்ள வந்தது நம்மளுடைய மிஸ்டேக்கா இல்ல அவங்களுடைய மிஸ்டேக்கா என்னதான் நடக்குது இல்ல நம்ம வந்து ஆழம் தெரியாம காலை விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நீங்க வந்து இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய நீங்க உங்க 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 மைண்ட் தாட்ல இருந்து நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது என்னாலையும் வந்து அனலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபில் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஃபில் ஆயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கான சீட் அப்படிங்கிறது ஃபில் ஆயிடுச்சுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இன்னமும் ஒரு சில காலேஜஸ்ல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சீட் வேகன்சிஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து 5 இயருக்கு வந்து சீட் இன்னமும் ஒரு சில காலேஜஸ்ல வந்து 1 or 2 சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கண்ட்ல இருக்கு. அது வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து வேக்கண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்மனால வந்து உங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த பிசி கேட்டகரியில இத்தனை சீட் இருக்கு, எஸ்சி கேட்டகரியில இவ்வளவு இத்தனை பேருக்கு சீட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்க கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் கேக்குறீங்க. எங்க கம்யூனிட்டிக்கு வந்து சீட் கிடைக்குமா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி என்கிட்ட வந்து இன்ஸ்டால நிறைய பேர் டிஎம் பண்ணி கேக்குறீங்க. எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளை பண்றது எனக்கே வந்து கொஞ்சம் எனக்கு சிரமமா இருக்குங்கிறத நான் சொல்ல வரல. ஃபீல் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன் பாத்தீங்களா. உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்காம போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படியே சொல்ல முடியாத ஒரு வழிகள் அப்படி இருக்கும்னு சொல்லும் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ங்கிறது வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களும் சரி மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னமும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகாம தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இவங்களுக்காகவே நம்ம யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டதுல 10 days வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. பட் 10 daysலாம் ஆயிடுச்சு. 10 days ஆகி முடிஞ்சு போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. மேபி தேர்ட் ரவுண்ட்ல கூட உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம்ல. கிட்டத்தட்ட வந்து மே மந்த் 31 வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மந்த் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாசம் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். 5 இயர் பிஎல்எல்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக சொல்றேன். 3 மாசம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம். இன்னொரு கொஞ்ச நாள் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படி வந்து சீட் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து வரத்தான் போகுது. வெயிட் பண்ணிக்கோங்க. இப்பதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் லிஸ்ட் மீதி வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அனுப்பிச்சு வச்ச லிஸ்ட்டை மறுபடியும் என்ன ரீஷெடியூல் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரேஷியோ அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த
கவர்மெண்ட் சீட் வந்து ஃபில் பண்ணிட்டு மீதி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சீட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணும்போதே சேர்த்து பிரைவேட் காலேஜுக்கும் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்க தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் இருக்கிறவங்க வரைக்கும் ப்ரோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய பாயிண்ட்ல நான் உங்களுக்கு அதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதே தான் வந்து அப்படியே நடக்கும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு வந்து சொல்லல. உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நீங்க கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேரா நீ வந்து எவ்வளவு மார்க் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். மெரிட் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா மெரிட்ங்கிறது வேற. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல பிசி கேட்டகரிக்கு வந்து 86 இருக்கு அப்படின்னா எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் வேகன்சிஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் ரேங்கும் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 2 பாயிண்ட் வேணா ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா ப்ரோ நான் பிசி கேட்டகரி நான் 70% வச்சிருக்கேன் எனக்கு சீட் கிடைக்குமா, நான் 60% வச்சிருக்கேன், இப்போ இந்த இடத்துல 86 கொடுத்துருக்காங்க, இது 86ல இருந்து 70 பாயிண்ட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும், 86 80 79 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம தலைகீழ நின்றாலும் 16 பாயிண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகாது. ஸோ நீங்க இந்த மாதிரி பீப்புள்லாம் கேக்குறீங்க பாத்தீங்களா, ரொம்ப லோவஸ்ட் மார்க் வச்சிருக்க முடியவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிரைவேட்ல போயிட்டு இப்பவே சேர்ந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து இதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்காது, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய நாளும் நம்மளுடைய நேரமும் தான் வீணடையுமே தவிர இப்ப நீங்க போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணிட்டாலும் நீங்க ஒரு சில ஒரு சில சிலபஸ்லாம் நீங்க உங்களால வந்து கவர் பண்ணிட முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்னமும் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இயர் பிஎல்எல்பிலையும் இருந்துட்டு இருக்கீங்க. 3 இயர் எல்எல்பியை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகல. அப்ளிகேஷனா க்ளோஸ் ஆகி ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கடுத்து அடுத்தடுத்த அப்டேட்ல தான் அவங்கள நம்ம வந்து தனியா பாத்துக்கலாம். பட் வந்து நீங்க வந்து சின்ன பசங்க இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், பேரண்ட்டை சமாளிக்கிறதா இல்ல வந்து உங்களை நீங்க சமாளிக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு புரியுது. என்ன இப்படி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்க்ல வந்து 2% நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எப்படியும் 2% அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். பட் இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4ல இருந்து 5 பாயிண்ட் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு அந்த மாதிரி தான் வந்து ரெடியூஸ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய மார்க் மை அப்ளிகேஷன்ல உங்களுடைய மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ல எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுது அப்படின்னா நீங்க இப்பவே போயிட்டு மேனேஜ்மெண்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது அந்த காலேஜுடைய நிர்வாகம் வந்து என்ன சொல்றாங்களோ என்ன ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் சொல்றாங்களோ அதை நீங்க பே பண்ணி படிப்பீங்க. பட் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கவுன்சிலிங் மூலியமா நீங்க போயிட்டு பிரைவேட் காலேஜ்ல நீங்க போயிட்டு கவர்மெண்ட் கோட்டா மூலியமா படிக்கிறது தான் வந்து அந்த ஆப்ஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால கொஞ்சம் ஃபீஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. தமிழ்நாட்டுல வித்தவுட் டொனேஷன்ல எல்எல்பி படிக்க முடியுமான்னு கேட்டீங்க, நிறைய பேர் கேக்குறீங்க. அப்படி பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டொனேஷன் ஃபீஸ் இல்லாம எல்எல்பி அப்படிங்கிற சாத்தியமே கிடையாது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா நான் சொல்றது அப்ராக்சிமேட்லி தான். அப்ராக்சிமேட்லி வந்து 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெர் இயருக்கு உங்களுக்கு வந்து செலவாகும். நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு நீங்க தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறுபடும். நீங்க செலவு பண்ணக்கூடிய விஷயம் உங்களுடைய ஃபுட் அக்கமடேஷன் இது எல்லாமே வந்து தனி. பட் கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாங்கிறது அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவாகும். இதே இது கவர்மெண்ட் மூலியமா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்டோட நாம்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 87ல இருந்து 90,000 சம்திங் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலியமா ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. பட் ஹாஸ்டல் ஃபீஸுக்கு கண்டிப்பா நீங்க அவங்க கேட்கக்கூடிய ஃபீஸை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா பே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் கோட்டால நீங்க போறீங்க அப்படின்னா அதாவது பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க போறீங்கன்னா 87ல இருந்து 95 உங்களுக்கு வந்து ஒன் பெர் இயருக்கு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபீஸ் வந்து வரும். இது நிறைய பேர் என்ன பண்ணா வந்து உங்களுக்கு சஜஷன் பண்றது அதர் ஸ்டேட்ல நீங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜ் கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 115 லா காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா ரொம்ப லோவஸ்ட் அண்ட் ஓல்டு டைப்ல இருக்கக்கூடிய காலேஜுக்கான லிஸ்ட் நான் உங்களுக்கு எடுத்து வந்து ஷேர் பண்ணிருந்தேன் நம்ம கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுலயும் நிறைய பேர் பார்த்து என்ன பண்ணிருந்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணிருந்தீங்க. ஓகே, ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. மேபி உங்களுக்கு 3 இயர் எல்எல்பி இருந்தாலும் சரி 5 இயர் பிஎல்எல்பி கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ப்ரோ, நான் படிச்சா லா தான் படிக்கணும், வேற கோர்ஸே எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்ட்டு நீங்க நினைக்க கூட ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா வித்தவுட் டொனேஷன் ஃபீஸ்ல நான் எந்த எந்த மூலையில தங்கி படிச்சாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா நான் வந்து எல்எல்பி படிக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம அட்மிஷன் ஹெல்ப் வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
இது இயர்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப லோவஸ்ட் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால நல்ல ஒரு பெஸ்ட் காலேஜ்ல வந்து வித்தவுட் டொனேஷன்ல உங்களுக்கு வந்து சீட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சீட் வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு சீட்டை நாங்க வந்து கிளைம் பண்ணி கொடுப்போம். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கறத பார்க்கும்போது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் கர்நாடகா ஸ்டேட்ல வந்து 3 இயர் எல்எல்பிக்கும் 5 இயர் பிஏ எல்எல்பிக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம ஃபில் பண்றதெல்லாம் கிடையாது, நேரடியா உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட் உங்களுடைய டிசி இதெல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நேரடியா நீங்க அட்மிஷன் போட்டு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றதான். இந்த மாதிரி கவுன்சிலிங் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க அட்டன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா கவுன்சிலிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதர் ஸ்டேட்ல எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகி அவங்க காலேஜ்ல கிட்டத்தட்ட 3 மந்த்தா காலேஜ் வந்து போயிட்டு இருக்காங்க அதர் ஸ்டேட்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம். இப்போ போயிட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் மூலியமாலாம் அந்த இடத்துல என்ட்ரி ஆக முடியாது. நேரடியாக ஸ்பாட் அட்மிஷன் போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜாயின் பண்ண போறீங்க. உங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த நம்ம கிட்ட வந்து கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றோம். இல்ல ப்ரோ நான் வந்து வெயிட் பண்றேன், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லயே நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. பட் வந்து ரொம்ப லோவஸ்ட் கட் ஆஃப் வச்சிருக்கவங்க நீங்க வெயிட் பண்ணி ஒன்றும் வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்றாங்களோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டியை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடணும் இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேர்ட் ரவுண்டு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேர்ட் ரவுண்டு வரும். பட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக்ல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணதுல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும் சார், ஆனா எங்க டேட் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. அந்த கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, எங்களுக்கே தெரியாது. பட் வந்து கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட் வந்து வரும். இப்பதான் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மீதி வேகன்சிஸ் லிஸ்ட் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஒன் பை ஒன்னா கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது தேர்ட் ரவுண்டுக்கு அவங்க வந்து ஆயத்தமாயிட்டு வராங்க. அந்த அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு போட்டு மார்க்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்போதைக்குன்னு கரண்ட்ல இருக்கக்கூடிய நடைமுறை. இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் வந்து நீங்க டவுட்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா ஏதாச்சும் டிஎம் பண்ணா கூட இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.